வெல்கம் டு தமிழ் டுடே ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு வந்து மறந்து போயிருச்சு. ஸோ இதை எப்படி வந்து ரெக்கவர் பண்ணுறது, இல்லைனா புதிய பாஸ்வேர்டை டைப் பண்ணுறது. ஸோ இந்த ட்ரிக்கை நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸில், அதாவது எங்களுடைய அபவுட் செக்ஷனில் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸில் இமெயில் ஐடின்னு ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. ஆல்ரெடி நீங்கள் அதில் உங்களுடைய இமெயில் டீட்டெயில்ஸ், அதாவது உங்கள் ஜிமெயில் ஐடி வந்து கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா சிம்பிளாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் நான் இதில் சொல்ல போகிறேன். ஸோ மற்ற மாதிரி ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நான் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பேஜில் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா, ஃபோன் நம்பர் இல்லாமல் ஜிமெயில் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா எப்படி வந்து ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு வந்து ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து உங்களுடைய ஃபேஸ்புக் பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ணுறது. ஸோ அந்த ட்ரிக்கை சொல்லி தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரௌசர், ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுவும் நீங்கள் ஃபயர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் ரொம்பவே நல்லது, சிம்பிளாக விஷயம் முடிஞ்சிடும். ஸோ நான் இப்போ ஃபயர் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் ஃபேஸ்புக்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஃபேஸ்புக்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணி சர்ச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்ச் ஆகி வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபேஸ்புக், ஸோ m.facebook.com, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கீழே லாகின் பேஜ் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆப்புக்குள்ளே போயிடாதீங்க, டேரெக்டாக வந்து ப்ரௌசர்லேயே சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபர்கட்டன் பாஸ்வேர்ட், ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது இந்த ப்ரௌசிங் பேஜில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கிரியேட் நியூ அக்கௌண்ட்டு கீழே ஃபர்கட்டன் பாஸ்வேர்ட், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் மொபைல் நம்பர், நீங்கள் வந்து மொபைல் நம்பர் மூலமாக உங்கள் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கணும். இல்லை நான் வந்து என்னுடைய இமெயில் ஐடி மூலமாக வந்து டைப் பண்ணியிருந்தேன்னா நான் வந்து என்னுடைய இமெயில் ஐடி தான் கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து என்னுடைய அக்கௌண்ட்டை வந்து இமெயில் ஐடி மூலமாக தான் டைப் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் நம்பர் மூலமாக பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சர்ச் பை யுவர் மொபைல் நம்பர் இன்ஸ்டாட். ஸோ அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு மொபைல் நம்பர் ஆப்ஷன் வரும். இல்லைனா சர்ச் பை யுவர் இமெயில் ஐடி அட்ரஸ் ஆர் நெய்ம் இன்சர்ட்டட், அதாவது பேர், இமெயில் ஐடினா வேறு பேர் கொடுக்கணும்னா கீழே இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய இமெயில் ஐடியை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்னோடய இமெயில் ஐடியை கொடுத்துட்டு சர்ச்சுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் இன்டு கூகுள் அக்கௌண்ட், அதாவது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெயிலை வந்து கூகுள் ஐடி மூலமாக லாகின் பண்ணுறீங்களா இல்லைன்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி, அதாவது கூகுள் அக்கௌண்ட் மூலமாக உங்களுக்கு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை அனதர் வேன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவே இருக்கும், அதாவது சென்ட் கோட் விஏ இமெயில் ஐடி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சென்ட் கோட் விஏ இமெயில் ஐடின்னு போட்டு உங்கள் மெயில் ஐடி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு ஒரு கோடு, அதாவது ஓடிபி மெசேஜ், மொபைல் ஃபோனுக்கு எப்படி ஒரு ஓடிபி மெசேஜ் இருக்குமோ அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு நம்பர் அனுப்புவாங்க. ஸோ அதை என்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் மை கூகுள் அக்கௌண்ட், அதாவது உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி, அதாவது உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை தான் கூகுள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் இதுக்குள்ளே என்டர் ஆகிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா என்டர் பாஸ்வேர்ட் டு லாகின், ஸோ உங்களுடைய பாஸ்வேர்டை என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 மெத்தட்லையுமே சிம்பிளானது. உங்களுடைய இமெயில் ஐடி நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய அக்கௌண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது யூசர் நேம் இல்லாமல் ஆல்ரெடி உங்களுடைய அக்கௌண்ட் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ்க்குள்ளே எபவுட் செக்ஷனில் உங்களுடைய இமெயில் ஐடி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ இந்த ஆப்ஷனில் நீங்கள் வந்து சென்ட் கோட் விஏ இமெயில் ஐடி, ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு கோடு, அதாவது 8 டிஜிட் கோடு வந்து அனுப்பி வைப்பாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து உங்கள் மெயிலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ என்னுடைய மெயிலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 8 டிஜிட் நம்பர் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதை என்டர் பண்ணிக்கிறேன் நான். ஸோ என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய புதிய பாஸ்வேர்டை என்டர் பண்ண கேட்குது. நான் என்னுடைய புதிய பாஸ்வேர்டை இதில் நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ்வேர்டு என்டர் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கணும். ஸோ பாஸ்வேர்டை என்டர் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டே லாகின், ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே லாகின், ஸோ அந்த காலத்தில் புள்ளியை வச்சுட்டு நீங்கள் வந்து கன்னியூங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும்.
ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் இதில் வந்து ஷோ ஆயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துட்டு நீங்கள் வந்து கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக, அதாவது உங்களுடைய ஏற்கனவே பழைய அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா அதில் வந்து, அதாவது எபோட் செக்ஷனில் உங்கள் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸில் வந்து இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இல்லாமல் இமெயில் ஐடி ஆப்ஷன் கொடுத்துருங்கன்னா, ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு மறந்துட்டாலும் ஸோ இந்த மெத்தடில் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். புதிய பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணலாம், உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சிம்பிள் மெத்தட் தான். அது மட்டும் இல்லை, இதில் வேற ஒரு ஆப்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா கோடு மூலமாக உங்களுக்கு என்டர் பண்ண முடியலைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் மூலமாகவே வந்து ட்ரை பண்ணி இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். சிம்பிள் மெத்தட் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நல்ல கண்டென்ட் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.